ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வைக்கணுன்னா கூட, ஐயோ நான் கடை வாங்கி வச்சேன், அது வச்சேன், இப்போ எல்லாமே லாஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஒரு பணம் இருக்கணும். பணம் இல்லை அப்படின்னா பார்த்தா எல்லாத்தையுமே கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது லாஸாக தான் ஆகும். ஏன்னா இவ்வளோ கடன் வாங்கின தொகைக்கு ஒரு 10 லட்சம் நீங்கள் கடை வாங்கி ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி கொடுக்கணும். அப்புறம் கடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு கடையை வைக்கிறீங்க. கடை வாங்கியிருக்கும்போது அதுக்கு வாடகை கொடுக்கணும். அது போக வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும். அது போக லாபம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் முடியும். கொஞ்சமாவது கையில் பைசா இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பிஸ்னஸில் இருக்க முடியும். அதுதான் முதற்படி. கொஞ்சம் ஒரு பாதி தொகையாவது கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம்னா எப்படியும் சமைச்சிடலாம். ஒரு சொந்தத்தில் இடம், இந்த இடம் என்னோட தான், கடை சொந்த இடம் தான், சாமான் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு வாடகை மிச்சம். நான் மட்டுமே ஃபஸ்ட்டு வச்சுருவேன் அப்படின்னா அதே மாதிரி சில கடையில் பார்த்தா 2 பேர் 3 பேரும் வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் வைக்கவே கூடாது. அந்த கடையில் எப்படி வியாபாரம் வருது என்ன அதை பார்த்துட்டு அதுக்கு தக்கனதாக நீங்களே வேலை செய்ய ஒருத்தரை வச்சுக்கோங்க. நல்ல லாபம் வருது தெரிஞ்சால் மட்டும்தான் 2 3 பேர் வைக்கணும். அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. 2 3 பேர் வச்சுட்டு சம்பளம் வைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படின்னா பெரிய அளவில் வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரமே ஆகாது. முதல்ல ஒரு கடை இருக்குன்னா எல்லா கடையோட கொஞ்சமாக லாபம் வச்சு எப்போவுமே கொஞ்சம் லாபத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும். நிறைய பொருட்கள் விற்கும்போது கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கும்போது மக்கள் எல்லோரும் வருவாங்க. அதில் தரம் முக்கியம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமானது வச்சு யாருமே வாங்க மாட்டாங்க. மளிகை பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஜவுளி கடை எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு குவாலிட்டி முக்கியம். நல்ல தரமாக இருந்தால் தான் இந்த கடையில் கூட. அப்போ நீங்கள் பார்த்தா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும். அப்புறம் நிறைய அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரூபா கொடுத்தா கூட மக்கள் வாங்குவோம். அடேங்கப்பா இந்த கடையில் கூட ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கடையை நோக்கி வருவாங்க. அதனால் எந்த மளிகை சாமானும் நல்லா சுத்தமாக நீட்டாக பேக்கெட்லாம் பார்சல் பண்ணி நல்ல குப்பை இல்லாமல் நீட்டாக நல்ல ஒரு இதை வச்சுக்கணும். ஜவுளி கடையை தான் நல்லா கூட வேணாலும் குவாலிட்டியாக வாங்கினா கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க. நீ குறையிற கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த கடையிலேயே வாங்கி சாயம் போச்சு, இல்லை 3 மாதத்தில் போச்சு, ஒரு இதே இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல முக்கியம். குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அப்படி கொடுத்தா தான் மக்கள் விரும்பி உங்கள் கடைக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன லாபத்தை தான் ஆரம்பத்தில் எதிர்பார்க்க முடியாது. உழைப்பு அப்படிங்கிறது அதுவும் கடையில் உள்ளவங்களை நீங்கள் நல்லா சில கடையிலலாம் பார்க்குறோம் தான் தான் ஓனர் அப்படிங்கிறதுல வேலை பண்ணுறவங்கள முதல்ல மதிக்க கற்றுக்கணும். எல்லாரும் அவங்களும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னா ஓவராக பேசியதுன்னா யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க, போயிடுவாங்க. அவங்களையும் மதிக்கணும். மதிச்சா மட்டும்தான் இருப்பாங்க. ஓவராக பேசினா அவங்களும் இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் கடையில் உட்காந்துருக்கணும். மதிப்பு மரியாதை அதே மாதிரி கடைக்கு வர கஸ்டமர்லாம் கண்டிப்பாக மதிக்கலாம். யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு அதுக்கு தக்கன நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு அன்பு அப்படிங்கிறது உங்கள் மிருகத்தை கூட நம்ம அன்புக்கு இவ்வளோ பெரிய யானை கூட எங்கே கட்டுப்படுது, அதை நினச்சா நம்மளை மேய்ச்சிட்டு போயிடும். அது அன்புக்கு தான் கட்டுப்படுது. அதனால் எல்லாருமே அன்புக்கு கட்டுப்படுவாங்க. அதனால் அன்பாக வந்தால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு போனால் அப்படி பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்போவுமே வருவாங்க. அது இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது. அதுக்காக ஒரேடியாக குழாவிக்கிட்டு பிரச்சனை விஷயத்தை பேசி ஏதோ வந்தாங்கன்னா நல்லபடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு திரும்ப திரும்ப கஸ்டமர் வருவாங்க. இதில் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கடையை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சும்மா கிடையாது. லாபம் அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது சொல்லலாம். அது எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே லட்சமாக வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் வரும். அந்த பணம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எக்கச்சக்கம் பணம் வராது. உடனே போட்ட உடனே லட்சக்கணக்கில் காரு பங்களா சினிமாவில் கட்டுற மாதிரி ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 வீடு 4 கார் வாங்கி ஓஹோன்னு இருப்போமா கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இதெல்லாம் காரு பங்களா இதெல்லாம் விடுவாங்க. நல்லா நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 வருஷமாவது குறைஞ்சது ஆகும். அதனால் என்றைக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதை வேணால் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. பொறுமையாக இருந்து நீங்கள் இதெல்லாம் சாதிங்க. எதுவும் அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமை இல்லைன்னா அந்த அதுமாதிரி தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாம் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தைரியமாக இருக்கணும். அதை வச்சு ஐயோன்னு போச்சு மன சோர்வு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, லாஸு தான் ஆகும். அதனால் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதேமாதிரி எந்த ஒரு முடிவு இருந்தாலும் சரி ஆறாமல் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்குது. அவசர அவசரமாக எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணாதீங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது தரம் இது எல்லா வேலை எல்லாமே பார்க்கும்போது
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடையை வந்து மக்கள் வந்து எந்த ஒரு கடை வச்சாலும் கண்டிப்பாக இந்த கடையில் வாங்கலாம், நல்ல கடை, இது வந்து குவாலிட்டியாக இருக்குது, நல்லா வந்து பேசுவாங்க, நல்ல இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்னா உள்ளூர் மக்கள் தான் வந்து ஒருத்தர் இடத்துல வாங்குறாங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் கடைக்கு வருவாங்க. இவங்க வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்தில் வாங்கும்போது கண்டிப்பாக குவாலிட்டி நல்லாயிருக்கும், விலையும் அதே சமயம் குறைவாக இருக்கும், திரும்ப திரும்ப வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் மோட்டிவேஷனல் வீடியோ வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டா இருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. அதனால் குவாலிட்டியாக பார்த்து நல்லபடியாக வந்து பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுங்க கண்டிப்பாக. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது ஒரு பாதி பேர் ஒரு மாதத்தான் வந்து ஒரு கடை இருக்குது, அடுத்த மாதம் போய் பார்த்தோன்னா அந்த கடையை காணும், இங்கே ஒரு கடை இருந்துச்சுன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு, அந்த கடையை வந்து வந்து காணாமல் போயிடுது. காலம் வந்து அப்படி தான் இருக்குது. ஒரு நேரத்தில் இருக்க கடை வந்து அடுத்த நேரத்தில் வந்து இருக்கிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லாபம் இல்லை அப்படின்ட்டு அடுத்த நிமிஷமே வந்து லாபம் இல்லை அந்த கடையை நான் ஏன் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போயிடுறாங்க. அந்த கடையில் ஒரு லாபம் இல்லை, நான் எதுக்கு போட்டு உட்காரணுன்ட்டு முதல்ல பொறுமையாக இருந்துச்சுன்னா தான் நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து சாதிக்கிறாங்க. சாதிங்க. இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.